அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மக்களும் உணர வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய அரிய தகவல் இது. எதிர்க்கட்சிகளும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த தகவல் தொகுப்பு. பார்ப்போமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 1 மாத காலத்தை தாண்டி விட்டது. 1½ மாதம் ஆகிவிட்டது. இன்னும் எந்த புதிய அறிவிப்பும் வரவில்லை என்று குற்றங்களையே சுமத்தி வரக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதை உண்மை என்று நம்பி சிலர் தங்களுடைய இருக்குமோ அப்படியோ என்று திசை மாற்றக்கூடிய பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் விடை காண்பதற்காக, உண்மை உணர வைப்பதற்காக இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் எல்லாமே என்ன செய்தது? மொத்தம் செலவிடக்கூடிய அனைத்து துறைகளின் நிதியிலும் 50% மேல் கமிஷன். குறைந்தபட்சம் 30% 50% வரை கமிஷன். 1 கோடி என்றால் 30 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரை கமிஷன். கஜானா மொத்தம் எங்கே போனதென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆகவே ஊழலற்ற, லஞ்சமற்ற, கமிஷனற்ற புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கு எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற வேண்டும், சிந்திக்க வேண்டும், வருமானத்தை பெருக்க வேண்டும், இந்த ஊழலை அடியோடு ஒழிக்க வேண்டும். எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கணக்கிட்டு அவர்கள் செலவு செய்தார்களோ அந்த செலவு கணக்கையெல்லாம் புதிய ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும். ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு எப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடை நாம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நாட்கள் எடுத்துக்கொள்ளும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதனாலதான் இப்பொழுது வரைக்கும் வெள்ளை அறிக்கை அறிவித்து ஆளுநர் உரையும் படிக்கப்பட்டிருக்கிறது. தலைப்புச் செய்தியாக வரப்போகிறது. நிதி ஒதுக்கீடு கணக்கிடப்பட்டு வருகிறது. அதே போல மின்சாரத்துறைக்கும் வெள்ளை அறிக்கை வரப்போகிறது. அதே போலத்தான் வேளாண்மை துறைக்கும் பட்ஜெட் வரப்போகிறது. இவருக்கெல்லாம் நிதிகளை அவர்கள் புள்ளி விவரங்களுடன், அது வருவாய் மற்றும் எந்த துறைக்கு எவ்வளவு செலவு, இவையெல்லாம் கடந்த பட்ஜெட்டை தொடர வேண்டும் என்பது மிக எளிது. காரணம், கட்சி நிதி என்ற பெயரிலே கணக்கில்லாமல் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நிதியை தொடர்வதென்றால் அதே கணக்கில் தொடரலாம். ஆனால் அதை மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் மூளை வேண்டும். அதற்கு பெரிய அளவிலே சவால் நிறைந்த ஒரு கணக்கு வழக்குகள் வேண்டும். அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும். தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நிதிகள், ஆதாரங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நேற்றைக்கு சட்டமன்றத்திலே முதல்வர் அவர்கள் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். என்ன சொன்னார்? அப்படியே நானும் சொல்கிறேன், கேளுங்கள். கட்சி நிதி என்ற பெயரில் அடித்த கொள்ளையை 1 பைசா கூட விடாமல் அரசு கஜானாவிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்தில் 1 பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவர்களை விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனது இல்லத்திற்கு சென்று ஒத்துழைப்பு வேண்டி கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அன்றைக்கு வரவேற்று சால்வையை போட்டுவிட்டு இல்லத்திற்கு வந்தவுடன் ஆட்சிக்கு உள்ளதை மக்கள் நலத்திற்காக பேசாமல் எதிரி கட்சியாக நினைத்து கொண்டு மக்கள் நலனை, அதாவது வேண்டுமென்றே குற்றம் சுமத்துதல், தன் மனசாட்சிக்கு தெரியும், மனசாட்சிக்கு விரோதமாக குற்றங்களை சுமத்தி கொண்டே இருந்தார்கள். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பேசத் தெரியாது, பேச மாட்டாரா என்றீர்கள். நேற்றைக்கு பேசினார். தாங்க முடியவில்லை உங்களால். யோசித்துப் பாருங்கள். தயவு செய்து பல்வேறு மாநிலங்களிலே ஒரு ஆட்சி எப்படி நடைபெறுகிறது, எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று பாருங்கள். ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் அமைதியாக அந்த ஆட்சியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் அப்படியே அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த தேர்தல் வரும்பொழுது கடந்த ஆட்சி எப்படி நடந்தது என்பதற்கு அவர்கள் தீர்ப்பாக அந்த தேர்தலிலே வாக்குரிமையை செலுத்துவார்கள். இப்படித்தான் நடக்கிறது. நீங்கள் வேண்டுமென்றே குற்றம் சுமத்துவது, இந்த பழக்க எந்த கட்சியாக, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே சட்டத்திலே இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி புகார் தெரிவிப்பது, மக்களை திசை திருப்புவது, வேண்டுமென்று மனசாட்சிக்கு தெரியும் அவர்களுக்கு. ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும்.
நேற்றைக்கு கொடுத்த முதல்வர் உரையே உங்களால் தாங்க முடியாது. மீண்டும் ஒரு முறை இது நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஊழலற்ற, லஞ்சமற்ற, கமிஷனற்ற, கட்சி நிதி என்ற கொள்ளையற்ற நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்கும். அதற்குத்தான் எல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு கிடைக்கப் பெறும். மகிழ்ச்சி அடைவார்கள் மக்கள். நல்லாட்சி நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். அதுவரை அமைதி காத்திருந்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சந்திப்போம்.